அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு முதல்வர் திரு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். 2026 தேர்தலில் பை பை ஸ்டாலின் அப்படின்னு மக்கள் சொன்னாலும் சொல்வார்கள் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். எந்த கணக்கில் பேசுகிறார்கள் ஸ்டாலினும் பழனிசாமியும் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் அனைவருக்கும். திரு அக்னீஸ்வரன், மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் திமுக பேசினாங்க. அப்புறம் 200 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மொத்தமாக இருக்கிற 234 தொகுதிகளிலும் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு நம்பிக்கை கூடியிருக்கா அவங்களுக்கு திமுகவுக்கு? அவ்வளோ தூரத்துக்கு பயப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். பயப்படுறாங்க. ஆமாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 200 தொகுதியில் வெற்றி வருவோம் அப்படின்னாங்க. ஆமாம். அப்போ சொல்லி கொஞ்ச நாளிலே 234ன்றாங்க. ஏன்னா மேக்சிமம் அவ்வளோதான். இப்போ கூடிருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாம், இப்போ கூடியிருக்குது. ஆனால் எதிர்மறை வாக்குகளும் கூடியிருக்கும்ல. முன்னாடி இருந்தது வேற, இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வேற. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் 2 இலக்கணங்களும் அங்கே இருக்குது. ஒன்று, 1971 அதிகபட்சமாக 184 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு ஆட்சி நடத்தியதும் திமுக தான். 2006 வெறும் 96 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சு மைனாரிட்டி அரசாங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 35 அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி 15, 2 கம்யூனிஸ்டுகள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு ஆட்சி மைனாரிட்டி அரசாங்கம் நடத்தியதும் திமுக தான். ஆக இன்னைக்கு இங்க 2026 சட்டமன்ற தேர்தல் பார்க்கிற போது அவங்க வெறும் வார்த்தைகளாலேயே வசந்த காலத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. யாருமே புதுசா வர்றதவே கூட அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்க பலமா இருக்கிறோம் தானே சொல்றாங்க. பாமக ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கக்கூடிய கட்சி. அவங்க கூட வேண்டியதுல நாங்க இருக்கிறோம், எங்க பலம் போதுமானதுங்கிற அளவுக்கு தானே நம்பிக்கையா இருக்கிறாங்க அவங்க. ஆமா சார், அது அவங்க இப்ப அவங்க ஹவுஸ்ஃபுல் கூட்டணி. ஆனா மக்கள் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அது தேர்தலில் நீங்க கொடுத்த உங்களுடைய வாக்குறுதிகளா இருக்கட்டும், விலைவாசி உயர்வா இருக்கட்டும், வரியை உயர்த்ததையா இருக்கட்டும், எல்லாமே அவர்கள் எதை நம்பி 234 வெற்றி பெறுவோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மக்கள் அவர்களை நம்ப தயாரில்லை. அந்த ஒரு இதுல நான் நிக்கிறேன். மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம்னு சொல்றது எல்லா கட்சியும் சொல்றதுதான். எஸ். ஆனா இந்த முறை தான் 200ன்னு ஒரு நம்பரை முதலா திமுக சொல்லுது, ஃபிக்ஸ் பண்றாங்க. குறைந்த கால இடைவெளியிலேயே 234 தொகுதிகளிலையும் நாங்க ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு சொன்னா அது பயந்து போய் சொல்றாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நம்பிக்கை கூடி இருக்குன்னு பாருங்க. நீங்க எத்தனை நாளைக்கு தொடர்ந்து ஒரே இது சொல்லிட்டே இருக்க முடியும்? நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம், சொல்லாததையும் செஞ்சிட்டோம். ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்களேன். திரு எடப்பாடி பழனிசாமி 7.5 ஒரு இதை நின்றுட்டார், மைல் ஸ்டோன் நிப்பாட்டிட்டாரு. நீங்க ஒரு 2.5% இது பண்ணி அது 10% மாத்திருந்தீங்கன்னா இன்னும் 600 மாணவர்கள் அங்கு உயர்ந்திருப்பார்கள். இல்ல, நீங்க அதை கவனிச்சீங்களா? பாஜக அதிமுக கூட்டணி உருவான பிறகுதான் நாங்க 234லையும் ஜெயிப்போங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கை கூடி இருக்கு. இது ஒரு 4 முனை போட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நமக்கு மொத்தமா ஜெயிப்பதற்கான ஒரு சூழல் அமைஞ்சிருமோன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. இல்ல, நம்பிக்கைகள் எல்லாமே மக்களிடமிருந்து பெற வேண்டும் சார். அரசியல் கட்சி தலைவர்களிருந்து பெறுவதெல்லாம் அது வானம் பொய்த்து போயிடும் சில நேரத்துல. ஆகையினால இவர்களுடைய நம்பிக்கை அதீத நம்பிக்கையா இருக்கலாம். சில காரணங்களால நாங்க 234 ஜெயிப்போம்னா அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 63 கட்சிகளும் சும்மா இருங்க, தேர்தலில் போட்டிடலாமா வேணாமா அதையும் முடிவெடுத்துருங்க. 6 தொகுதிகள் ஜெயிச்சாலே பெருசுன்னு தானே திரு RS பாரதி சொல்றாரு. அதிகபட்சமா அதிமுக 6 இடங்கள்ல ஜெயிச்சாலே அது பெருசு அப்படின்றாரு அவர். கரெக்டு தான் சார். ஆனால் இப்போ 6 அமைச்சர்கள் தொடர்ந்து விலகிக்கிட்டே இருக்கிறாங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ 2 அமைச்சர் போயிட்டாங்க, அடுத்து 2 அமைச்சர் தயாராக இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களிடம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? எதற்காக நீங்கள் அமைச்சரவையிலிருந்து இவ்வளவு சீக்கிரமாக வேணும்ட்டே போயிட்டு பதவியை ராஜினாமா கொடுக்குறீங்க? அது இந்த 2 அமைச்சர்களும் 2 முறை பதவி நீக்கப்பட்டவர்கள். 230 நாள் ஜெயிக்க போறாங்க சார்.
ஏன் அதை வந்து அமைச்சரவை இது பண்ணணும்? 2 பேர் 2 முறை. ஆக இந்த நிலையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் நல்லாட்சி என்று சொல்லுவது பெண்களுக்கு இலவச போக்குவரத்து, பேருந்து, காலை சிற்றுண்டி, இந்த 2 திட்டத்தை தவிர இவர்கள் நினைப்பது நாங்கள் 234 வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவது. நீங்கள் என்ன திட்டத்தை நம்பி இருக்கிறீங்கன்னு தெரியல. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மக்கள் ஏத்துக்கிறது என்ன சார்? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம்? 5 வருஷம் கொடுத்தீங்களா? 2 வருஷம் கொடுத்தீங்க. அதுக்கு மகளிர்களுக்கு தகுதியை நிர்ணயிச்சது நீங்க தானே. ஆனா அனைவருக்கும் சொல்றீங்க, அது வேற விஷயம். ஆனாலும் இங்க ஒரு வீட்டுல மருமகள் வாங்குகிறாங்க அப்படின்னா மாமியார் அதுக்கு விட்டு கொடுக்கணும், மருமகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி. இதே இது வந்து மாமியார் கொடுக்கணும்னா மருமக விட்டு கொடுங்க. எந்த ஊர்ல நடக்கும்? இதெல்லாம் 2026 பிரதிபலிக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனா ஆகையினாலதான் திமுக அரசாங்கம் சொன்னதை மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள். இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் நடைமுறையில் அது சாத்தியப்பட மாட்டேங்குது. ஓகே திரு சரவணன், அதீத நம்பிக்கையா 234லையும் ஜெயிப்போம் அப்படின்றது வந்து நீங்க பாஜக அந்த 400 சொல்லும் போது அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம்னு சொல்றதுல கட்சி மீதான நம்பிக்கை புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் 200 நீங்க அதுவே விமர்சனத்திற்கு உள்ளானது. இப்ப 234க்கு போயிட்டீங்களா, அதிகபட்சமா 234, அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கீங்களா? கான்ஃபிடன்ஸ், இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எதனால் வருகிறது? இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த அரசு ஒரு சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டு வருவதால். திட்டங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க, எந்தெந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தி இருக்கோம். 2 திட்டத்தை மட்டும் சொல்றாங்க. அதுக்காக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே நீங்க களத்துக்கு போறீங்க இல்லையே. எதிரிகளே இல்லை என்றெல்லாம் சொல்லல. இருக்கக்கூடிய எதிரிகள் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்திருக்கிறார்கள், அதாவது எந்த சாதனையை வைத்து நீங்கள் வந்து ஓட்டு போடுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சாதனையை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ திமுக இங்க இருக்கு. திமுகவை வீழ்த்துவதற்கு யார் இருக்கா பாத்தீங்க அப்படின்னா பாஜக. அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியது இல்ல. அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அந்த கூட்டணி அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணல. நான் அந்த காரணங்களை சொல்ல வரேன் உங்களுக்கு. திமுக ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா திமுகவுக்கு எதிர்ப்பு நிலையில யார் இருக்கா? போல் பொசிஷன் பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு. ஸோ இந்த பாஜக அதிமுக கூட்டணியை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்களா என்ற அந்த கேள்வி எல்லாரும் மனதில் போறது இல்ல. திரு சரவணன், சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து மத்திய அரசு நல்ல கரெக்டா நான் சொல்லணும்னு நினைச்சா நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ராமதாஸ் வந்து அதை வரவேற்று இருக்கிறாருன்னா அது இன்னும் கொஞ்சம் அது பெருசாக போகுதானா? அதிமுக பாஜக கூட்டணி பெருசாக போற மாதிரி தானே தெரியுது. இல்ல அதுதான் என்னன்னா, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு கரெக்டான சரியான புள்ளிக்கு வந்துட்டீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அர்பன் நக்சல்ஸ் டிமாண்ட் காஸ்ட் சென்சஸ். இந்தியாவில் 4 ஜாதி தான், ஏழை பணக்காரன், ஆண் ஜாதி பெண் ஜாதி, மற்றவர்கள் எல்லாம் ஜாதிகளே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறீர்களா? இந்தியாவை துண்டாட நினைக்கக்கூடிய அர்பன் நக்சல்ஸ் சொல்லி பேசியவர் திரு மோடி அவர்கள். அதே போல பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுறாரு. இப்படி மூஞ்ச மூடி சிரிச்சாங்க. யாரு? நிதியமைச்சர். இப்ப எங்க போய் மூஞ்ச வச்சுப்பாங்க? இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை அனௌன்ஸ் பண்ண உடனே அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் ஆஹா மோடி சமூக நீதி காத்த வீரர். ஆனா இனி பேச முடியாது இல்லையா? எப்படி ஏன் பேச ராகுலோ எதிர்க்கட்சிகளோ பேச முடியாம வாயை அடைச்சிட்டாங்க. இல்ல நல்ல அதான் திருப்பி நல்ல கேள்வி. பேச முடியாமல் வாயை அடைக்கவில்லை. இப்போ பாஜக எப்படி நாற்காலிக்காக ஒரு பதவிக்காக எதை வேண்டுமானாலும் அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு எதுவும் கிடையாது, கன்றாவியும் கிடையாது. எந்த கொள்கை வேணாலும் எங்க கொள்கை, எங்களுடைய ஒரே கொள்கை ஆட்சியில் இருக்கணும். இன்னைக்கு வந்து பாக்குறீங்க இலவசங்கள்லயும் அதே நிலைப்பாடு தான். அப்சல்யூட்லி. ஆனால் இலவசங்கள் அறிவித்ததன் மூலமாக அவங்களுக்கு தேர்தல் வெற்றி கிடைக்கல. இல்ல அதுதான் சொல்றேன். எவ்வளவு நாள் இது மற்ற ஊர்ல இது ஒர்க் அவுட் ஆகும், தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகுமா? தமிழ்நாட்டுல எல்லாவற்றையும் சீர்தூக்கி ஆராயக்கூடிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஐயா இப்படி பேசினாரு. அதிமுக தலைமையிலான கூட்டணி தானே பாஜக கொடுக்கிற வாக்குறுதிகளை விட அதிமுக என்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகுது அப்படிங்கறதான இங்க பிரதானமா பார்க்கப்படும். கொடுக்குறாங்க, வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இப்போ திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றியது, எல்லாம் வந்து ஒரு சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ அதிமுக இந்த பாஜக வந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே வருகிறது. பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாரு. ஐயா நீங்க கூட்டணிக்கு போறீங்க, நீட்டு விலக்கு பத்தி நீங்க ஏதாவது பேச முடியுமா? நீட் விலக்க வந்து ஒரு கண்டிஷனா வைங்களேன். எங்களுடைய இளைஞர் அணி செயலாளர் துணை முதல்வர் சொன்னாரு, ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க தயவு செஞ்சு எங்க கூட இந்த போராட்டத்தில் கலந்துக்கோங்க. இந்த போராட்டத்தில் நீட் விலக்கு போராட்டத்தில் வெற்றி பெற்றா அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு.
என்று அந்த வெற்றியை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன், உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி பேசினாரு. அந்த நம்பிக்கை ஒண்ணுதான். பாஜக அதிமுகவோட சேர்ந்துருச்சுங்கிற நம்பிக்கையில தான் நீங்க இந்த பாஜக அதிமுகவோட சேர்ந்துருச்சுன்ற நம்பிக்கை அல்ல. எங்களுடைய இந்த திட்டங்கள், எங்களுடைய தமிழ்நாட்டை நாங்கள் எப்படி சிறப்பாக வைத்திருக்கிறோம். there is a pro incumbency wave. இல்ல முதன்னு சொன்னீங்க இல்லையா ஒரு நம்பர் 200ன்னு, அப்பவே நாங்க அனைத்து தொகுதிகளிலும் ஜெயிப்போம்னா பரவாயில்ல. அப்ப நீங்க 200 தான் சொல்றீங்க, 34யாவது விட்டு கொடுக்குறீங்க. திடீர்னு 234 நம்பர் அது வரைக்கும் போகுது. ஏன் போகுது அப்படின்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி எப்படி கிக் ஆஃபே ஆகல, அந்த கெமிஸ்ட்ரியா ஒர்க் அவுட் ஆகல, ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கிறது. அது தமிழ்நாட்டிற்கு எதிரான கூட்டணியாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிரான கூட்டணி பேச வேண்டாம் சார். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நன்றாக அறிந்து வைத்திருக்க ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, நம்ம 4500 கோடி ரூபாய் இந்த மகன் ரேகா திட்டத்திற்கு, காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 4000 கோடி ரூபாய் நிதியுதவி வேண்டும்னு சொல்லி கேட்டோம், போராட்டம் நடத்தினோம். கொடுக்க முடியாது. என்ன எகத்தாளம் பேசினாங்க, அதுல ஃப்ராட் நடக்குது சார், அதுக்கு எப்படி சார் கொடுக்க முடியும்? நாங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா? 2900 கோடியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி சாதிக்க முடிந்தது? தமிழ்நாட்டு முதல்வர் சாதித்து காட்டுவார், கேஸ்ட் சென்சஸ் சாதித்து காட்டினார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணம் கொடுக்க முடியாது, இதே மாதிரி தான் எகத்தாளம் பேசினார்கள். 7000 crores only, it is a state project னு பேசினாங்க. எலெக்ஷன் இஷ்யூ ஆன பிறகு பயந்து போய் 63,000 கோடியும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுக்கிறோம்னு சொன்னாங்களா? கேஸ்ட் சென்சஸை சாதித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணத்தை வாங்கி காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். மகன் ரேகா திட்டத்திற்கு 2900 கோடி வாங்கி காட்டியிருக்கிறார். 2100 கோடி ரூபாய் போயிருக்காங்க, வாங்கி காட்டுவோம், சாதித்து காட்டுவோம். இது அதிமுக பாஜக கூட்டணிக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் எப்படி நினைக்கிறீங்க? இது நல்ல கேள்வி. இப்போ கூட்டணியில இருக்காங்க அப்படின்னா அதிமுக தமிழ்நாட்டுடைய நலனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி. பாஜகவை விட்டுருங்க, அவங்க தேசிய இதுல இருக்காங்க, தமிழ்நாட்டு நலனை பத்தி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை, தமிழ்நாடு நாசமா போனா சந்தோஷப்படக்கூடிய ஒரு கட்சியாக அது இருக்கிறது. எப்பெல்லாம் நம்மளை அவமானப்படுத்த முடியுமோ, ஒரு இதுவா இன்சல்ட் பண்ண முடியுமோ அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவ்வளவு நிதி கொடுத்தாங்க அவங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. தமிழ்நாடு மீது அக்கறை இல்லனா இத முதல்லயே கொடுத்திருந்தா இல்ல அதிமுக இதை வலியுறுத்தி கூட்டணியில இருக்கும். இப்ப இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அதிமுக வலியுறுத்தி ஐயா தமிழ்நாட்டுக்காக இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி செய்து காட்டி வாங்கி கொடுத்திருக்கிறார்களா? அப்படி வாங்கி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா உங்க கேள்விக்கு பதில் இல்லையே, ஒண்ணுமே செய்ததில்லை. எதற்காக இந்த கூட்டணி? ஊழல் அமைச்சர்கள் தப்பிக்க வேண்டும், அமலாக்கத்துறையுடைய கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கணும், கொள்ளையடிச்ச பணத்தை காப்பாற்றணும். இந்த ஒரே காரணத்திற்காக கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணியை விரும்புறாங்களா? ஐயா லாஸ்ட் டிபேட்லயும் நான் உங்ககிட்ட இதை கேட்டேன், இந்த டிபேட்லயும் கேட்கிறேன். அதிமுகவில் யாருமே வரலையே ஐயா, எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட இல்ல, ஏன் வரமாட்டாங்க? அச்சம், அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வெட்கப்படுறாங்க. பாஜகவோட கூட்டணியா அதை போய் டிஃபெண்ட் வேற பண்ணணுமான்ட்டு, அதனாலதான் எதுக்குமே வர மாட்டாங்க. இல்ல எங்க கட்சி நாங்க விருப்பப்படி கூட்டணி வைப்போம்னு சட்டசபையிலே அவர் பேசிட்டார். அதுதாங்க அவர் பேசுவாரு. ஏன்னா அவரை நீங்க கேள்வி கேட்கல, இங்க இந்த இருந்தா ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் கிட்ட நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, அதற்கு பயந்து போய் தான் யாரும் வர மாட்டாங்க. எவ்வளவோ போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இதுல ஃபுல் டாப் கியர்ல போகணுமா வேண்டாமா? இது எவ்வளவு பெரிய ஒரு மேடை, உலகம் முழுக்க மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மேடையில நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா அப்புறம் என்ன கூட்டணி அது? அது எப்படி அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும்? திரு ஜி கே நாகராஜ், 234ங்கிற நம்பரை எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு எங்களால சொல்ல முடிஞ்சதுன்றாரு. முதலமைச்சருக்கு பயம், பதற்றம் ரெண்டும் வந்துருச்சு. இந்த பயம் தான் 234ன்னு ஒரு டார்கெட் அதிகப்படுத்துறாரு. ஏன்னா 200னாரு, இப்போ அது இல்லை 234 வச்சாவது முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒன்று. ரெண்டாவது பதற்றம். பதற்றத்துக்கு முக்கியமான காரணம் ஒன்று அதிமுக பாஜகவுடைய இணைப்பு. ஏன்னா ரெண்டுமே ஏறக்குறைய எடப்பாடி அவர்கள் முன்பு முதலமைச்சர் வந்த பொழுது பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு அவிநாசி கடை உட்பட 38க்கும் மேற்பட்ட காவிரி குண்டார் உட்பட பல திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் மனதில் இடம் பிடிச்சார். பாஜகவும் பல திட்டங்களை இந்தியா முழுவதும் செய்து 2 சீட் இருந்து இன்னைக்கு 80% ஆஃப் இந்தியா வி ஆர் ரூலிங். 80% இந்தியாவை இன்னைக்கு பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சியில் கட்டில் இன்னும் வர இடங்கிறது தமிழ்நாடும் கேரளா தான், இந்த 2 தான். அமித்ஷா அவர்கள் உள்ளே வந்துட்டார். அமித்ஷா அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் பயம் அதிகமாயிருச்சு. இது எப்படி பிரேக் பண்ணுறது? ஏற்கனவே பிரிவினைவாதத்தால் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததுனால ஒரு நம்பிக்கை என்னென்னா இஸ்லாமியர்கள் ஓட்டும் சிறுபான்மை ஓட்டு மக்கள் ஓட்டும் அவங்களுக்கு போகாது. ஏன்னா பயப்படுத்தி வச்சுக்கிறோம், பாஜகவை காமிச்சு நம்ம சிறுபான்மையரை பயப்படுத்தி வச்சுக்கிறோம்.
ஆனா இவங்க ஒன்றும் மறந்துட்டாங்க, வட இந்திய மாநிலங்கள்ல அசாம் உட்பட பல மாநிலங்கள்ல 80% 70% இருக்கிற சிறுபான்மை மக்கள் பாஜக வாக்களிக்கிறாங்க. அதை கவனிக்க தவறிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த இதுல பயத்துல 234 ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நம்பிக்கை ஊட்டுவோம். ஆனா இன்னொரு பயம் அவருக்கு இருக்குங்க. இன்டாக்ட் கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப திடீர்னு காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கான்செப்டை கையில் எடுத்துட்டாங்க. இப்ப அவர் கேட்கிறாரு, அவருடைய செல்ல பிறந்தகை, நாங்க ஏன் வரக்கூடாது ஆட்சிக்கு, கொடுங்கிற இதுக்கு வந்துட்டாரு. திருமாவளவன் என்ன சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது என்னுடைய அடிப்படை கொள்கை தான் அப்படிங்கிற நோக்கத்தில் அவரும் பேச ஆரம்பிச்சார். அவரே ஆதவ அர்ஜுனாவை வாழ்த்தி வழி அனுப்பி அவருடைய பங்காளி கட்சிக்கு, திமுக பங்காளி கட்சிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப என்ன ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா, சொல்றீங்களா? சொல்றேன். இப்ப என்ன ஒரு பயம் வந்துருச்சுன்னா, திராவிட மாடலுக்கு ஒரு மாற்றா வந்திருக்குது. அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம் அவரு சொல்றாரு. சோ என்ன பயம் ஆச்சுன்னா, அந்த ஓட்டுகளும் நம்ம ஓட்டுகளை பிரிச்சிடும். இவங்க எல்லாம் ஒன்னாகிறாங்க. காங்கிரஸ் வேற பத்தாக்குறைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குறாங்க. திருமாவளவன் வேற அங்கேயும் இங்க எல்லாம் ஊசலாடிட்டு இருக்காரு. ஏற்கனவே வெங்கவியல்ல ஒரு கடுமையா சொல்றாரு, கொடியேற்ற முறையில் வேற சொல்றாரு, எங்கனால எங்க கட்சி கொடியேற்ற முறையில் வேற சொல்றாரு. மக்கள் எல்லாம் ரொம்ப வெதுங்கி போயிருக்கிறாங்க. ஆக அந்த கூட்டணி பயம் ஒன்று அவருக்கு வந்துருச்சு. ஆக இதெல்லாம் பாக்குறப்ப தான் ஒரு அதிகபட்ச ஒரு விரக்தியின் உச்சகட்டமாக தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்கள் 234 ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னுடைய கேள்வி எல்லாம், 550க்கு மேல வாக்குறுதி கொடுத்தாரு, எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினார்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா? 1000 ரூபாய் குடும்ப பெண்களுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கார 2000 ரூபாய் குடிக்கிறாரு. வாங்குற சம்பளம் முழுசா குடிச்சிடறாங்க. சரி, அப்ப எந்த நம்பிக்கையில் சொல்றாரு, இல்ல பணம் பாட்டில் பிரியாணி 24,000 கோடி ஒதுக்கி வச்சிருக்கிறமே, அதை ஜெயிச்சிடலாமா? அதுக்கும் வாய்ப்பு. உங்க கூட்டணி நம்பிதான் சொல்றாங்க. அவருக்கு 2 நம்பிக்கை இருக்கணும். ஒண்ணு இல்ல, ஒரு நம்பிக்கை பணம் பாட்டில் பிரியாணி. இந்த கான்செப்ட்ல பிரிவினைவாத அரசியல நாம இல்ல. இது என்னங்க உச்சகட்டம் என்ன கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் நம்முடைய இங்கிருந்து போனவங்க, தேச விரோத சட்டவிரோதம் போனவங்க விலங்கிட்டு கொண்டு வராங்க. அப்படியே கொதிச்சு கொந்தளிச்சு ஐயோ பண்ணிட்டாங்களேன்னு சொல்றாங்க. இதே இங்க பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க, இப்படி பண்ணிட்டாங்களேங்கிறாங்க. பகல்காம்ல துப்பாக்கியால் சுட்டப்பட்டவருடைய உடல் சென்னை வருகிறது. இங்க நயினா நாகேந்திரன் அவர்கள் போய் அஞ்சலி செலுத்துறாங்க. திமுகவில் இருந்து ஒரு அடிமட்ட தொண்டன் கூட போய் தொண்டு ஒரு அஞ்சலி செலுத்தலைங்க, ஒரு மரியாதை செலுத்தலைங்க. என்ன ஒரு பிரிவினைவாதம் பாருங்க. அவங்களுக்கு சென்றிருக்க வேண்டாமா? அத்தனை பேர் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். உடல் வந்திருக்கிறது, போய் அஞ்சலி செலுத்தினா வேண்டாமா? அந்த அளவுக்கு. ஏன்னா செலுத்தினா ஒரு சமுதாயம் கோவித்துக் கொள்ளும். எவ்வளவு மோசமான பிரிவினைவாதம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வெறும் தீவிரவாதிகளாம். பாகிஸ்தான் தீவிரவாதி சொல்ல மாட்டாங்களா? வந்தவர்கள் தீவிரவாதிகள் அடையாளம் பார்த்து உள்ளாடையை கலட்டி நீ யார் என்று துப்பாக்கியில் சுட்டிருக்காங்க. அதை பற்றி பேசணுமா வேண்டாமா? சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா அவங்களுக்கு பிரிவினைவாத அரசியல் இன்னும் வலுவாக்கணும். இஸ்லாமியரும் இறந்திருக்கிறாரு. நம்ம இத நம்ம அப்படி இல்ல. உண்மை என்னன்னு சொல்லணும். நான் இஸ்லாமியர் சொல்லவல்ல, நான் இப்ப சொல்றேன். ஒரு இஸ்லாமியர் குதிரை வீரர், இது ஒரு இஸ்லாமியர் குதிரை வீரர் காப்பாற்றி இருக்கிறார். நான் தப்பு சொல்ல சார், நீங்க உண்மையை சொல்லுங்க. நீங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சொல்லுங்க, பிஓகே தீவிரவாதிகள் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல சார், நீங்க அமெரிக்காவுல கொண்டு வந்ததுக்கு கை வழங்கிட்டதுக்கு நீங்க அப்படி இல்ல அப்படி இல்ல சார். நீங்க சொல்றது நீங்க அதை சுட்டி காட்டுங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் மீது இவங்க கூட்டணி கட்சி என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் மீது போர் கூடாது சார். ராணுவம் இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவம் இன்னைக்கு இந்திய நாட்டுடைய கட்டமைப்பை உடைக்க பாக்குறது. குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? தெரிந்து பேசணும் வேண்டாமா? என்ன வார்த்தை இவங்க வாயிலிருந்து வருது? தாஜா அரசியல், ஓட்டு வங்கி அரசியல். அதனால சொல்றேன் சார், மக்கள் இவர்களை புரிந்து கொண்டார்கள் சார். அந்த பயமும் இவங்களுக்கு வந்துருச்சு. இனி இவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட தயாராக. இது விட முக்கியமான விஷயம், 60,000 கொள்ளைகள், 6,000க்கும் மேற்பட்ட கொலைகள். சட்டசபை நடக்கிறப்போ 60க்கும் மேற்பட்ட கொலைகள் சார். இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு சார்? ரோட்ல நடமாட முடியல. எந்த நம்பிக்கையில சொல்றாங்க? 110 விதியின் கீழ 1150 அறிவிப்புல வெளியிட்டாங்க. பாலுக்கு 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரனாங்க சார், இன்னைக்கு வரைக்கும் தரல. சரி, இந்த அதிருப்தி எல்லாம் ஓட்டா கல்டிவேட் பண்றக்கூடிய இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா? அரசு மீது இருக்கிற அதிருப்தியை அப்படியே வாக்கா சிந்தாம சதராம வாங்கக்கூடிய இடத்துல உங்க கூட்டணி. நீங்க உள்ள வந்திருக்க ஒரு அரசியல் சாணக்கியர் யார்? அமித்ஷா வந்திருக்காரு சார். உங்க கால்குலேஷன் எங்களுக்கும் தெரியும், நீங்க போடுற கால்குலேஷன் எங்களுக்கும் தெரியும். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியும் அப்படிதான் சார். அதான் சொல்றேன், பயத்தின் வெளிப்பாடுங்கிறேன் சார். 2% 2 சீட் வாங்க 1985ல 2 சீட்டு எம்பி இருந்தது சார். இன்னைக்கு 80% ரூல் பண்றோம்னா சாதாரணமா இல்ல. இப்போ சொல்றேன், அவர் சொன்னார் அப்படி இப்படி. எந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அதே ஆயுதத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருவோம், அதன் மூலம் வெற்றி பெறுவோம். ஒரே நிமிஷம், திமுக பத்தி இதெல்லாம் பேசியிருக்காரு.
பிரிவினைவாத கட்சி அப்படின்றாரு, வரல பிரிவினைவாதம்ன்றாரு. இங்கே முப்படையுடைய தலைவர் இங்கே வந்து ஒரு இராணுவ விபத்தில் இறந்து போகிறாரு. தமிழ்நாட்டின் முதல்வர் போய் அங்கே நின்று முதல் ஆளாக அங்கே சென்று எல்லாத்தையும் செஞ்சார். பிரதமர் வரல, இராணுவத்துறை அமைச்சர் வரல, உள்துறை அமைச்சர் வரல, கவர்னர் கூட வரல சார். அப்ப எந்த வகையான பிரிவினைவாத அரசியலை பாஜக செய்து கொண்டிருக்கிறது? நீங்க கேட்கும்போது இந்தியாவுடைய முப்படை தளபதி இங்க இறந்த போது இங்க அஞ்சலி செலுத்த வரல, இறந்த இடத்துக்கு. நீங்க வந்து தேசிய பக்தியா பிரிவினைவாதத்தை பத்தி பேசுறீங்க. எங்க போனீங்க? நீங்க போல, நீங்க தான் போய் பேசுறீங்க. இன்னொரு முக்கியமான கருத்து, பஹல்காம் இதுல வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஐயா, எப்படி நடந்துச்சு? இதுக்கு யார் பொறுப்பு? நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எப்படி இது நடந்தது? இதுக்கு முன்னாடி புலவாமா நடந்துச்சு, அதை உங்களால தடுக்க முடியல. இப்ப பஹல்காம் நடந்திருக்கு, அதை உங்களால் தடுக்க முடியல. எப்படி இது நடந்ததுன்னு கேக்குறோம். எப்படி இது நடந்தது? சட்டம் ஒழுங்கு பத்தி பேச என்ன அருகதை? இந்தியர்களுடைய உயிரை காப்பாற்ற முடியல உங்களுக்கு. நீங்க சட்டம் ஒழுங்கை பத்தி நீட்டி முழக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அவருக்கு பதில் சொல்றதுக்காக தான் நம்ம இந்த சப்ஜெக்ட் பேசல. எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் ஒரு பதில் சொல்றேன். நம்ம இந்த சப்ஜெக்டே பேசல, நம்ம இதுலயே முழு நேரமும் விரயமாயிருது. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அரசு மீதான அதிருப்தி ஒட்டுமொத்தமா வரும். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இந்த கூட்டணிக்கு வராதுங்கிற பிரச்சாரங்களை கடந்து மற்ற வாக்குகளை போலரைஸ் பண்ணி வாங்கிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கலாம். அது தேர்தல் காலத்தில் அப்படித்தான் இருக்கும். 234 தொகுதிகளிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று தான் முதலமைச்சர் சொல்லுவார். எடப்பாடி பழனிசாமி கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுவார். எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்க 10 தொகுதியில் தோப்போம்னா சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒரு இயல்பான ஒன்று தான். அதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கூடுதலாக அந்த சப்ஜெக்ட் பேசப்பட்டதுனால நான் சொல்லணும், அது அப்படி பொத்தாம்பதுவாக அப்படி பேரக்கூடாதுங்கிறதுக்காக. பஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்ட உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்று சொன்னார், ஒன்றிய அரசோடு நாங்கள் முழுமையாக நிற்கிறோம். ஒன்றிய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு தரும் என்று திட்ட தெளிவாக சொன்னார். அங்கே பாதிக்கப்பட்டவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் தலைமையில் டெல்லியில் இருந்து அவர்களை எல்லாம் பத்திரமாக அழைத்து வந்தார்கள். முழு ஆதரவை தருவோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சவுதியிலிருந்து உடனடியாக திரும்பி வந்தார். மகிழ்ச்சி, வரவேற்பு, வாழ்த்துக்கள். வந்தவர் பெஹல்காம் சென்றாரா? நேராக பீகார் வந்தார். பேசணும்னா நிறைய பேசலாம், அது இன்னைக்கு சப்ஜெக்ட் இல்லைங்கிறதுனால நான் கடந்து போயிடுறேன். ஒன்று அது நம்ம பேசலாம், அதுக்குள்ள வந்துடலாம், நான் அதுக்குள்ள வந்துடுறேன். அதனால அதுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பேச வேண்டாங்கிறதுக்காக நெறியாளர் சொன்னதுக்காக நான் கட்டுப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றேன். இப்போ அவர் சொல்லுகின்ற பொழுது மரியாதைக்குரிய சகோதரர் ஜே.கே. நாகராஜ் சொன்னார், நம்முடைய முதலமைச்சருக்கு பயம் வந்து விட்டது, அதனால 234 தொகுதியிலும் வெல்லுவார் அப்படின்னு சொல்றாரு. 234 தொகுதியிலும் வெல்வது என்று சொல்வது பயம் அப்படின்னு சொன்னா பெரிய பயம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தான். இவங்க 2 பேரும் தான் பெரிய அச்சம் கொண்டவர்கள். ஏன் தெரியுமா? 400 சீட்டு ஜெயிப்போம்னாங்க போன நாடாளுமன்ற தேர்தலில். அதுக்கு பேர் என்ன? இவர் 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னா பயம், அவங்க 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அது வீரமா? என்ன கால்குலேஷனு? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, கொரோனா பேரிடர் போது மக்களை தெருவில் விட்டது, பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏற்றம், தங்க விலை ஏற்றம், அரிசிக்கு கூட, சாப்பிட்ற அரிசிக்கு கூட வரி, இவ்வளவுத்தையும் போட்ட நீங்கள் படித்த பட்டதாரிகளுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொல்லிட்டு பக்கோடா விற்க சொன்ன நீங்களே 400 சீட்டு ஜெயிப்போம் என்று நம்பிக்கையோடு சொல்லுகின்ற பொழுது என்ன தான் நிறைவேற்றிட்டாங்கன்னு நண்பர் அக்னியும் கேட்டார், அருமை சகோதரர் ஜி.கே. நாகராஜும் கேட்டார். நான் முதல்வன் என்ற ஒரு திட்டத்தில் யூபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாடு அரசு முழுக்க செலவழித்து அவர்களுக்கு முழுக்க பயிற்சி அளித்து 50 பேர் இந்திய அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து. எடப்பாடி பழனிசாமி இந்த சாதனை ஒன்று சொல்லுங்க. தமிழ்நாட்டிலிருந்து முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்ற மாணவன் சாமானிய குடும்பத்திலேருந்து வந்தவன், திருமண வீடுகளில் சாப்பாடு அந்த இதுக்கு கேட்டரிங் போகக்கூடிய ஒரு மாணவன், அப்படி பார்ட் டைமாக போய் படித்த ஒரு மாணவன். நீ அதை எதுவும் பண்ண வேண்டாம், மாநில அரசு உனக்கு உதவித்தொகை தரும், இங்கே சங்கு, இங்கே சாப்பிடு, இங்கே பயிற்சி எடுன்னு சொல்லி பயிற்சி கொடுத்து அந்த மாணவன் தமிழ்நாட்டில் முதலிடம் வந்திருக்கிறான். அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம்னு ஒன்று, 171 பட்டியல் சமூகத்து மாணவர்கள் பல்வேறு உலக நாடுகளினுடைய பல்கலைக்கழகங்களில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாடு அரசுடைய முழுமையான நிதி உதவியில். நீங்க வெறும் மகளிர் உரிமை தொகையும் அல்லது வந்து புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கு 1000 ரூபாயும் அல்லது தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாணவிகளுக்கு 1000 ரூபாயும் இவங்களுக்கு மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது மட்டுமல்ல. இல்ல அதிருப்தியும் இருக்குல்ல அரசு. இல்லங்க, எங்க எந்த அரசு இருந்தாலும் அதிருப்தி இருக்கும். நான் வந்து ரொம்ப பிராக்டிகலா சொல்றேன். நான் இப்ப நீங்க அதுக்குள்ள வந்தா நம்ம அதுக்குள்ள நிறைவேற்றாத வாக்குறுதிகள், சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை, அது எல்லாமே இருக்கும். அது எந்த அரசு இருந்தாலும் இருக்கும். நான் அதுக்குள்ள வரேன். அப்ப நம்ம ரொம்ப பிராக்டிகலா பேசணும், அப்படி பிராக்டிகலா பேசலாங்கிறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா,
பிளஸ் அண்ட் மைனஸாக பேசுவோம். திமுகவுடைய பலம் என்ன, அதிமுக அணியினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அப்படி அப்படி போனோம் அப்படின்னா திமுகவுடைய பலம் அப்படிங்கிறது வலுவான கூட்டணி. இவங்க ஆசைப்பட்டுக்கலாம் அங்க ஒருத்தர் இருக்கிறாரு இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு நீங்க போய் திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்குறீங்க, சார் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி வெல்லுமா, ஆட்சியை பிடிக்குமான்னு கேட்டால் என்ன சார் பதில் சொல்லுவார்? நீங்க சொல்லுங்க சார் நெறியாளர். யார்ட்டாலும் திருமாவளவன் போய் கேட்குறீங்க 2026 திமுக கூட்டணி வெல்லுமா, ஆட்சி பிடிக்குமா, ஆமாம் பார் அப்படிதான் சொல்லுவாரு. செல்ல பிறந்த கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாரு. இவங்க கூட்டணியில் இருக்கிறார் சார் ஒருத்தர், அவர்கிட்ட போய் இப்ப கேட்டாங்க பத்திரிகையாளர்கள், அதிமுக 2026 தேர்தலில் இந்த கூட்டணி வெல்லுமான்னு. இன்னைக்கு லீவு நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்ட்டார் ஓபிஎஸ். இதுதான் இவங்க கூட்டணி, இவ்வளவுதான் சார் இவங்க கூட்டணி. இப்படி ஒரு பதில் திமுக இப்படி ஒரு கூட்டணி வச்சுட்டு நாங்க வலுவா இருக்கோம் இவங்க கம்பு சுத்திட்டு இருக்காங்க. இதோட முடிஞ்சிர போறது சார். இல்ல சார், இந்த நிமிஷம் வரைக்கும் சார் இந்த விஜயை அழைச்சிட்டு இருக்காங்க. சார் நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவாரா? ஓபிஎஸ் தன்னை இன்னமும் அதிமுகவினுடைய ஒரு அங்கம்னு கிளைம் பண்றாரு. ஓபிஎஸ் அதிமுகவுடைய அங்கம்னு இன்னொருத்தர் சொன்னார், யார் தெரியுமா? ரொம்ப முக்கியமா, எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் வச்சுட்டு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார். சார் என்ன சொன்னாரு? ஓபிஎஸ் பற்றிய கேள்விக்கு என்ன சார் பதில் சொன்னாரு? அது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம், நான் பேச மாட்டேன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓபிஎஸ் அவர் அதிமுகவுடைய அங்கமாகத்தான் பார்க்கிறார். அப்போ அதிமுகவுடைய அங்கமா எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரா? சரி, இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் டிபேட்டுக்குள்ள ஜி.கே. நாகராஜ் அவர்களோ அல்லது அக்னீஸ்வரன் அவர்களோ 2 பேரும் ஒரே கூட்டணி தானே சார்? ஓபிஎஸ் அதிமுக இல்ல அல்லது அதிமுக தான், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ணிடுவாரா? இல்ல ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிடுவாரா? ஓபிஎஸ்ஓ டிடிவியோ சசிகலாவோ அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உள் விவகாரம். ஆனா கூட்டணிங்கிறது பலமா தான இருக்காங்க. இல்ல சார், இது என்ன சார் ரொம்ப சரி உள் விவகாரம், உள் விவகாரமே இவ்வளவு பிரச்சனையா இருக்கே சார். நீங்க இப்ப பேசிட்டு இருக்கோம், புதிய தலைமுறையில கீழே டிக்கர் ஓடுது. மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறார். எங்க மே தினத்துல என்ன பேசுறாரு? பாஜகவுடன் நாங்க பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு அமைந்திருப்பதே ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை கொண்டு வருவதுங்கிறார். நான் பழைய ஜெயலலிதா விமர்சிச்சாங்கலாம் போல, நான் சொன்னா இவங்களை விமர்சிச்சாங்கன்னு வருவாங்க. அது எல்லா கட்சியும் விமர்சிச்சிருக்கணும், அதுக்குள்ள போகிறோம்ல. அதிமுக ஆட்சிங்கிற வார்த்தை வரமாட்டேங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். நீங்க அதிமுக ஆட்சி, நீங்க டிடி சொல்லிடுவாரா அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி? ஓபிஎஸ் இந்த வார்த்தை இப்ப இவ்வளவு பிரச்சனையை வச்சிருக்காங்க. நான் திருப்பி என்ன கேட்கிறேன்னா, நலத்திட்டங்கள் எஸ் போடப்பட்டிருக்கா சார்? நான் இப்போ இப்படி அடிக்கிறேன் சார், நான் ஒரு 10 நலத்திட்டங்களை அடிக்கிறேன் சார். இங்க ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபா குறைப்பினார், குறைச்சார் சார். ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபா குறைப்பினார், குறைச்சாரு. ரைட். அனைத்து சாதனைகளும் அர்ச்சகராக்கினார். 7 விடுதலை சொல்லியிருந்தோம், சாத்தியப்படுத்தினோம். ரைட். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சாத்தியப்படி இருக்குது இந்த அரசு. நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கட்டணமில்லா மகளிர் பேருந்து, இப்ப நான் சொன்ன இந்த அயலக அம்பேத்கர் படிப்பு திட்டம், இது இல்லாம சென்னையில மிக பிரம்மாண்டமாக ஒரு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, மதுரையில பிரம்மாண்டமான நூலகம், மாவட்டம் தோறும் நம்முடைய டைடல் பார்க், நியோ டைடல் பார்க்ஸ், மெட்ரோ ரயில் திட்டத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க. இவ்வளவு திட்டத்தை பண்ணிட்டாங்கல்ல. 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில். இன்னைக்கு மின்னணு சாதனங்களுடைய உற்பத்தியில இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலிடம். இவ்வளவு பண்ணிட்டாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பார்க்கிற நேர்கள் பலன் பெற மாதிரி ஒரு 5 திட்டத்தை, இது மாதிரி ஒரு 10 திட்டத்தை, நான் இன்னும் 10 கூட எடுக்குவேன், நேரமின்மை காரணமா நிப்பாட்டியிருக்கேன். ஒரு 10 திட்டத்தை ஒன்றிய அரசு கொடுத்த திட்டத்தை சொல்லுங்க. இன்னி வரைக்கும் கொண்டு வந்த எய்ம்ஸ் என்னாச்சு? எங்க போச்சு எய்ம்ஸ்? அந்த எய்ம்ஸ்ல இவங்க மருத்துவ கல்வி தரத்தை பத்தி பேசுறாங்கல்ல, ஒரு செங்கல் கூட வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸ்ல இருந்து மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில வந்துட்டான் சார். அந்த மாணவன் என்ன சார் படிச்சிருப்பான்? மதுரை எய்ம்ஸ்னு போட்டிருக்கான் சர்டிபிகேட்ல. என்ன படிச்சிருப்பான்? என்ன தரமான மருத்துவ கல்வி? இப்ப இவ்வளவு வச்சுட்டு நீங்க ஒரு கூட்டணின்னு போய் நீங்க பேசும்போது, உங்களுக்குள்ள இவ்வளவு டிஸ்பியூட் இருக்கும்போது, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது, கூட்டணிகள்ல எந்த ஒரு இணக்கப்பாடும் இல்லாத போது சார், ஒரே கருத்தை நான் இப்படி கேட்கிறேன் சார். மக்களவையில நீங்க மாநிலங்களவையில வகுப்பு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? இவ்வளவு முரண்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அந்த நம்பிக்கையில முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப 234 வெற்றி பெறுவாரா அப்படின்னா, நீங்க 230 வச்சுக்கலாமா, 220, 180 சார், அது வேற, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனா நான் இப்படி ஓபனா சொல்றேன் சார், 234 தொகுதி எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது சார், இன்க்ளூடிங் டிஎம்கே. ஆனா மீண்டும் திமுக ஆட்சிங்கிறதுல மட்டும் உறுதியா இருக்காரு சார். தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா கேட்டீங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஐயா ஜி.கே. நாகராஜ் கேட்டீங்கன்னா நிச்சயம் தானே எல்லா கட்சிகளும் சொல்றதுதான். இது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு சொல்லுது. ஆனால் மிக நிச்சயமாக மீண்டும் திமுக ஆட்சி வரும், வெல்லும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புக்கு என்னெல்லாம் சான்று. நீங்க விஜயை பத்தி பேசினாலும் அந்த ஒன்னும் சொல்லிடுறேன். இப்ப விஜய் அவர்கள் மைனாரிட்டிஸ் ஓட்டை ஒரு சிறிய அளவில் பிரிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. அது திமுக அணிக்கு உள்ளபடி ஒரு சேலஞ்சா இருக்கும். எஸ், அது ஒரு சிக்கல் தான். ஆனா வகுப்பு சட்ட மசோதாவிற்கு பிறகு இஸ்லாமியருடைய வாக்குகள் எதுவும் எங்க போறது இல்ல, விஜய்க்கு போறது இல்ல.
கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள்ல இளம் பருவத்தினர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு சின்ன பிரிவு விஜய்க்கு வாக்களிக்கக்கூடும். பெரியவர்கள் அதுவும் பண்ண தயாரல்ல. ஏன் தெரியுமா? அவங்க மணிப்பூரை பார்த்துட்டாங்க. இப்ப வகுப்பு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஆர்கனைசர் பத்திரிகையில RSS ஆர்கனைசர் பத்திரிகையில எழுதிட்டாங்க, அடுத்தது கிறிஸ்தவ நிறுவனங்களிடம் தான் ஏகப்பட்ட இடம் இருக்குது இந்தியாவில்னு. இப்ப கிறிஸ்டியன்ஸுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. ஸோ கிறிஸ்தவருடைய வாக்கு அந்த அணிக்கு குறையும் இனிமேல். ஸோ இந்த சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கும். ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய என்ன சொல்றது, ஒரு அணியாக திராவிட முன்னேற்ற கழக அணி இருக்கிறது. வாக்குகள் ஆங்காங்கே பிரிந்து நின்றுச்சு, அதை சேர்த்ததுனாலே ஜெயிச்சிரும்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்படி ஜெயிப்பதாக இருந்தால், வெற்றி பெறுவதாக இருந்தால், கடைசி அவனு சொல்றேன் சார், இல்ல அந்த கூட்டணி பெருசானா திமுகவுக்கு சவால் இல்ல சார். நான் எப்படி பாமக உள்ள வந்து இல்ல விஜய் கடைசி நேரத்துல உள்ள நான் விருப்ப பேசுறேன், விருப்ப கலை யதார்த்தத்தை பேசுவோம். எல்லாருமே அப்படி பேசலாம் நான் நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி கணிசமான இடங்களை இங்கே வென்றிருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலும் வென்றிருக்கிறது, கலைஞர் அவர்கள் வாஜ்பாயோட கூட்டணி வைத்த ஆட்சி காலத்திலும் வென்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அது பிரதமர் யார் என்று நடத்தப்பட்ட தேர்தலிலேயே கடந்த காலங்களில் நடந்திருக்கு. ஆனா சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே நீங்க வந்து 2019 2024 முன்பாக நடந்த 2019 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியால என்ன செய்ய முடியல, இங்கே வெல்ல முடியல. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாஜகவோடு கூட்டணி வைத்த 2 டைம்ஸ்லயும் சரி, 2021 அதிமுக பாஜக கூட்டணி, 2001 திமுக பாஜக 75 வாங்கினாங்க செந்தில். 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு. இல்ல நல்ல கேள்வி. அப்ப நான் இப்படி வரேன். 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி வச்சுதான் எக்ஸாக்ட்லி 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிறகு, இவர்கள் இதய தெய்வமாக மதிக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த கோடநாடு இல்லத்தில் நடந்த கொலை கொள்ளைக்கு பிறகு, இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகு, இவ்வளவு சிக்கலுக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி வைத்தே 75 சீட்டை கூட்டணியாக அதிமுக அணி பெற முடியும்னு சொன்னா, இந்த அளவுக்கு பெரிய சிக்கல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எஸ் கிரைம்ஸ் நடக்குது, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா இவ்வளவு பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகள் இல்லாம இந்த சொன்ன திட்டங்களில், வளர்ச்சி திட்டங்களில் வந்து பெருவாரியான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றிய ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஒரு அணியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அணி தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெற்றியின் அடுத்த கட்டமாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றது என்ன வாதம்? வெறும் 5 வருஷத்துல 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு இவங்க வின் பண்ணிடுவாங்களாம். 5 வருஷத்துல இவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபார்ம் ஆயிடுமா? என்ன லாஜிக்? திமுகவுக்கு அப்படி ஒரு வரலாறே இல்ல. இரண்டாவது என்ன சார் சொன்னாங்க? சார் என்ன சொன்னாங்க? ஸ்டாலினுக்கு ஜாதகம் சரியில்லை, அவர் எல்லா கட்டத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தாச்சுன்னு அருமை ஐயா மரியாதைக்குரிய ஹெச் ராஜா சொன்னார். எல்லாரும் தான் சொன்னாங்க. யார் சொல்லல? எடப்பாடி பழனிசாமி சொன்னார், OPS சொன்னார், டிடிவி தினகரன் சொன்னார். எல்லாரும் மக்களை பார்க்கல, எல்லாரும் ஜோசியம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, போய் ஜாதகம் பார்த்துருக்காங்க. அதுவும் அவங்க ஜாதகத்தை பார்க்கல, ஸ்டாலின் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இவர் ஜெயிப்பாரா மாட்டாரா, எல்லா ஜோசியக்காரனும் ஏமாத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஜோதிடர்களும். அத்தனை ஜோதிடர்களும் ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டார். அந்த பிரசாந்த் கிஷோரே வந்து பீகார்ல வெல்ல முடியாம தான் இருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் அல்ல பிரச்சனை, ரைட்டா? நல்லா இருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள அணிக்கு அதெல்லாம் கூடுதலா ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். பிரசாந்த் கிஷோர் ஐடியா வாங்குச்சா வாங்கலையா அதான் கேள்வி. சொல்லுங்க. மோடி விடுங்க, திமுக வாங்குச்சா இல்லையா? ஆம் இல்லை. ஒரே வார்த்தை, பிரசாந்த் கிஷோர் ஐடியா வாங்கி இவங்களை ஜெயிக்க சொல்லுங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். அக்னீஸ்வரன் பை ஸ்டாலின் 2026 மக்கள் சொல்வார்கள்னு EPS சொல்றாருல, பேசுனதுல இருந்து பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை, பெரிய கூட்டணியை அதிமுக கட்டமைச்சிருந்தா திரு விஜய் கூடவோ இல்ல மற்ற கட்சிகளுடன் சேர்ந்தோ அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறதே அதிமுகவுக்கு ஒரு பலகீனம் தான் பேசினாங்க. அப்படி ஒரு சிக்கல் இருக்கா? எல்லா கேள்விகளுக்கும் பாஜகவை நோக்கி கேட்கிற கேள்விகளுக்கும் அதிமுகவும் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சா? ஈழத்தவில வந்து நாடே அழிஞ்ச போது திமுக அது மாதிரி ஏத்துக்குச்சா? மத்திய அரசாங்கத்தை தானே சொன்னாங்க. அது வேற சார். கூட்டணி அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் இது போடுவாங்க. இது நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். பெர்செப்ஷன் தானே. மாநில கட்சிகள் தங்கள் நிலைப்பாடு என்னன்னு தான் பார்க்கணும். அதுதான் நான் திரு சரவணன்ட்டையும் கேட்டேன். இதுல அதிமுகவுக்கு கூட்டணிக்கு எப்படி பலகீனம்னா, பாஜக செய்யலையே, அப்ப நீங்க ஏன் அதை கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, பாஜக செய்யலைன்னு நீங்க கேட்டீங்களான்னு உங்களை நோக்கி கேள்விகள் வரும்னு அவர் சொல்றாரு. கரெக்ட் சார். அவங்க வந்து மடைமாற்றியே வந்து அரசியலை நகர்த்திட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்கள் செய்தது என்ன,
இன்னைக்கு மே 1ஆம் தேதி நான் நீங்க என்ன பண்ணீங்க சார்? அதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க சார் பட்டியலிட்டாரு. என்ன பட்டியலிட்டாரு? பொள்ளாச்சி, இது தூத்துக்குடி, இல்ல, இந்த அரசு அத திட்டங்கள். சொல்லித்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அக்னி சார், நான் இப்ப சின்ன சொல்லவா? இல்ல, கள்ளக்குறிச்சி அக்னி சார். இன்ன வரைக்கும் போனாரா? இல்ல அக்னி சார். போகவே சார். இல்ல, நான் ஒரே சின்ன இருங்க குறிப்பிடு. சார். இல்ல நான் நீங்க முடிச்சிரேன். இல்ல, நான் முடிச்சிரேன். நீங்க என்ன இடையூறு பண்ணுவதே உங்களுடைய உள்நோக்கமா இருந்தா ஒண்ணுமே சரி, செய்ய முடியாது. நான் உள்நோக்கம்லாம் இல்ல உங்க சார். வேலையே அப்படியே இருந்திர கூடாது. நான் நீங்க சரி, சரி, நீங்க பேசுறது குறிப்பிடுங்க. சரி, இன்னும் தொடருங்க. நான் இப்போ ஒண்ணு. சரி, சரி. அடுத்து நீங்க குறிப்பிடுங்க. யார் அந்த சார்? இன்ன வரைக்கும் விடை தெரியல. கேட்டா என்ன சொல்றாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன விசாரணை சொல்றாங்க? குறித்து குற்றப்பத்திரிகை சார், தாக்கல் உங்களுக்கு பண்ணிருக்காங்க. இருக்கு சார், இருக்கு போலீஸை சார். நம்புங்க. இதே தான் தமிழ்நாடு சார். போலீஸ் இதே தான் உயர்நீதிமன்ற சார் எல்லாரும் உத்தரவு. சொன்னீங்க. உயர்நீதிமன்ற உத்தரவு. இதுதான் இவங்களுடைய பொய் இல்ல, நுணுக்கம். பொய் பிரச்சாரத்தால நாம பேசுறது இல்ல, அவங்க உங்களுக்கு பேசும்போது நாங்கள் நாகரிகம் கத்து அமைதியா இருக்கோம். உங்களுக்கு வரும். ஆனா நம்ம பேசும்போது ஏன்னா 230 நாள் அடிபட்டுரும். இதான் உங்க நோக்கம். நான் இப்ப கேக்குறேன், உங்களுடைய நோக்கத்தின்படியே நீங்க சொல்றது எல்லாமே கட்டினா கூட்டணி பலமா இருக்குது. கூட்டணி பலமா தானே இருக்குது. கரெக்ட். தனியா நின்று போங்களே. நீங்க தான் 234 ஜெயிக்க போறீங்களே, தனியா நில்லுங்களே. கூட்டணி தானே. தனியா நின்று கூட்டணி தான் உங்களுக்கு நம்பிக்கை. முரண்பாடுகளே இல்லைன்றாங்க. ஐயா ராமதாஸ் இப்படி பேசுறார், இவர் இப்படி பேசுறார். நீங்க எல்லாம் கரெக்டா பேசுறீங்களா? ஏன் சிபிஐ கொடுத்துருங்களா? அதனால அண்ணன் திருமாவளவன் இல்ல சிபிஐ கொடுக்கல அதனால போறேன்னு சொல்ல போறாரா? கிடையாது. ஆக உங்கள் நோக்கம் என்பது எல்லாமே இங்கு நலமா நடக்குது அப்படின்னு நினைக்கிறது. எது சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி நம்ம சார் சரவணன் சார் சொன்னாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப இன்னைக்கு சொல்றீங்க, அது நீண்ட நாளா பாமக சொல்லிட்டு இருக்கு. அதிமுக ஏகே குலசேகரன் அமைச்சு 10.5 சொல்லிச்சு. நீங்க 15% வன்னியர்களுக்கு தருவேன்னு சொன்னீங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்ன கொண்டு போய் போட்டீங்க? அம்பாசங்கர் 84-85 எடுத்ததை போய் போட்டீங்களே. அப்ப நீங்க எடுக்காம, உங்கள் அரசு சாதிவாரி எடுக்காம இன்னைக்கு போட்டது பிறகு நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னா நீங்க ஏன் அதை எடுக்கல? அதை விட்டுருவாங்க. ஏங்க அதெல்லாம் இப்ப கேள்வி இல்லைங்க, விட்டுருங்க. எப்படின்னு சொன்னா உங்களுடைய நோக்கமே திரும்ப 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 என்ன இவங்க என்ன சொல்றாங்க சார்? கடன் வாங்கினதுல முன்னேற்றம் 9.25 லட்சம் கோடி. அதே மாதிரி இப்ப சொல்றாங்கல்ல, நாங்க நான் முதல்வன் திட்டம்னு. ஐயா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிற போது கொரோனா காலகட்டத்தில் 2 வருஷம் எழுத முடியல, அதனால அந்த வயதை அதிகப்படுத்தினார். நீங்க என்ன பண்ணீங்க? ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒண்ணுமே செய்யல. அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தில் 487 சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. வந்ததுக்கு பிறகு 150% சொத்து வரி ஏத்துறீங்க. கேட்டா மத்திய அரசு உங்களுக்கு 15வது நிதிக்குழு. நீங்க ஆக எல்லா பாலையும் அங்கிட்டே போட்டு விட்டுட்டு ஆனால் நாங்கள் வெற்றி மட்டும் பெறுகிறோம் அப்படின்னா உலகம் நம்ப தயார் இல்ல. அதுக்கு தான் பாய் பாய் போதும்பா. பாஜக கூட்டணியில் இருக்கிறதுங்கிறது அதிமுகவுக்கு பலகீனம் இல்ல. கட்சி இருக்கிறது பலகீனமான்றது இல்ல. திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நல்லதை செஞ்சுச்சா செய்யலையா? இது விளம்பர மாடலா சார்? ஒரு நாளைக்கு 1,18 லட்சம் பேரை குடிக்க வைத்து 48,000 கோடி வருமானம் அறிவிச்சிருக்காங்க, வாங்குறாங்கன்னு சொன்னா இது திராவிட மாடலா? அதுக்கு செந்தில் சொன்னார்ல, 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல இருந்து அதுவும் ஆன்டி இன்கம்பன்சியோட சேர்த்து பாஜகவோட கூட்டணி வச்சே 75 தொகுதிகள் அதிமுகவால ஜெயிக்க முடியும் அப்படின்னா 5 ஆண்டுகள் தானே இருக்கும். இந்த அதிருப்தி மீண்டும் ஆட்சிக்கே வரவிடாம திமுகவை பண்ணிடுமான்னு அவர் கேட்டார். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். அதாவது சார், 10 ஆண்டு காலம் அவர்கள் செய்தது என்ன? வாங்கிய கடன் எவ்வளவு? நீங்க வாங்கியது 9.25 லட்சம் 4.5 ஆண்டு காலத்துல. அப்ப நீங்கள் நான் கேட்கிறேன், நீங்க சாதனை தானே 234 உங்களுடைய உயர்ந்த எண்ணம் கேட்கிறேன். ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 வருஷம் ஆகி நடத்தாம இருக்கீங்களே, ஏன் கேஸ் பெண்டிங்? நீட் ஏப்பா கொண்டு வரல? உச்ச நீதிமன்றம் பெண்டிங். என்ன சார்? சரவணனோட ஒரு வார்த்தை தான் நான் குறிக்கிட்டது. அதுக்கு இல்ல, அவர் சொன்ன விமர்சனத்தை குறிக்கல. நான் என்ன சொன்னேன்னா, எதுவுமே நடக்கலன்னு சொன்னாரு. நான் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு பட்டியல் போட்டேன், அதை அப்படியே தாண்டி போயிட்டாரு. நீங்க சரவணன் இல்ல இப்போ குறிப்பா நண்பர் அக்னீஸ்வரன் ரொம்ப நல்லா பேசுவார். ஏன்னா தமிழர் நலன் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்து கொண்டே இருப்பார். அதிமுக சார்பா பேசல அவரு. ஆனா என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, பாவம் இப்படிப்பட்டவரே பாஜகவிற்கு இன்னைக்கு காவடி தூக்கி கொண்டிருக்கிறாரு, பாஜகவிற்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப காவடி தூக்கவே இல்ல சார். நீங்க அதுதான் பண்றீங்க. ஓகே, நான் தூக்க வேண்டிய அவசியமே இல்ல. சரி, ஓகே, அது மக்கள் முடிவு செய்யட்டும். நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்றத ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இப்போ கடனை பத்தி பேசுறாங்க. இல்ல, அது என்ன, நான் ஒண்ணே மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கிறதே பெரிய பலவீனமாக நீங்க கட்டமைக்கிறத மக்கள் ஏற்க மாட்டாங்க. திமுக என்னெல்லாம் செய்யலன்றதுதான் இந்த சட்டமன்ற தேர்தலில் பிரதானமாக முன்வைக்கப்படும். அதானே? இல்ல, அது செய்யல, அதுதான் சொல்றேன். செய்யல அப்படின்றது பிரதானமாக வைக்கப்படும் அப்படின்றாங்க. அதுதான் அளவுகோல். பாஜகவை ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துருவோம். இப்போ திமுக செய்தது என்ன, செய்யாதது என்ன,
இதை வைத்துதான் ஆட்சி அப்படின்னா ஐயா 234 மேல என்ன இருக்கோ அதுதான் எங்களுக்கு வரும். இப்போ செயல்படுத்தாத வாக்குறுதிகள் கொஞ்சம் இருக்குன்னா இருக்கு. எந்த காரணத்தினால அவை செயல்படுத்தப்பட முடியவில்லை? ஒன்றிய அரசு நமக்கு தேவையான நிதியை கொடுக்க முடியல. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் எது சம்பந்தம், எதன் அடிப்படையில் அது கொடுக்கப்பட வேண்டும்? நிதி அடிப்படையில். நிதி ஆதாரங்கள் வலுப்படும் பொழுது அதிமுக குலசேகரன் கமிட்டி போட்டாங்க. சாதிவாரி சர்வே எடுக்க வேண்டியதானே? அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது திருப்பி இதுவும் ஒரு குழப்படியை செய்து குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் நன்றாக உணரக்கூடியவர்கள். ஐயா, மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது. சாதிவாரி கணக்கு ஆய்வு கேஸ்ட் சர்வே தான் நடத்த முடியும். அந்த கேஸ்ட் சர்வேல ஒரு நீங்க பேசும்போது நான் பேசுறது புரியல மக்களுக்கு புரியல. கொஞ்சம் சர்வே எடுக்க முடியாது. நான் சொல்றேன் எடுத்து விளக்கத்தை கொடுங்களே. எவ்வளவு கம்யூனிட்டி எவ்வளவு பேர் இருக்கான்னு சொல்லுங்க. எவ்வளவு திட்டங்கள் மக்களுக்கு போய் சேருன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல இப்போ சர்வேன்றாரு. சர்வே துல்லியமானது கிடையாது. கொண்டு போய் சேர்த்து ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். அதையே ஒன்றிய அரசு செய்ய வேண்டியதை ஒன்றிய அரசு செய்யாதா? அதை ஏன் மாநில அரசு செய்யவில்லை? மாநில அரசு பீகார்ல எடுத்தாங்க. ஒரே நிமிஷம், மீண்டும் இந்த திட்டங்கள்லாம் ஏன் செய்யலைன்னா அதுக்கு பாஜக அரசு காசு கொடுக்கல அப்படின்றதுதான் இருக்க போகுது. ஒரு முக்கியமான பிரச்சனையாக இப்போ இந்த சாதிவாரி கணக்கு ஆய்வு பத்தி பேசிட்டு இருக்கோம். பீகார்ல சாதிவாரி கணக்கு ஆய்வு எடுத்தாங்க. அந்த அடிப்படையில இடஒதுக்கீட்டை உயர்த்தினார்கள். பாட்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ஏத்துக்க முடியாது. இட் இஸ் an approximation, இட் இஸ் நாட் துல்லியமானது கிடையாதுன்னு சொல்லி அதை ரத்து செய்து விட்டார்கள். அதுக்கு பிரயோஜனம் இல்ல. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு ஏற்கனவே இருக்கு. இந்தியாவில் ஜாஸ்தி. சோ கணக்கு ஆய்வு தேவையில்லை, கணக்கெடுப்பு வேண்டும். ஜி.கே. நாகராஜ், இந்த தேர்தலும் 26 தேர்தலையும் பாஜக தான் பேசுபொருளாக இருக்க போதுங்கிறதா திமுக தரப்புல இருந்து பேசுறதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஏன் திட்டங்கள் நிறைவேற்றலாம், அதுக்கு பாஜக காசு கொடுக்கல. பாஜக வளர்வதற்கு அது உதவி செய்யும். இங்க உங்களோட வாக்கு சதவீதம் உயர்வதற்கு வழி செய்யும். கூட்டணியா நீங்க ஜெயிக்கிறதுக்கு, அதிமுக பாஜக கூட்டணியா ஜெயிக்கிறதுக்கு அந்த நரேட்டிவ் ஒர்க் அவுட் ஆகுமா, கை கொடுக்குமா உங்களுக்கு? நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் சார். ஏன்னா அந்த கூட்டணியை தான் மக்கள் விரும்புறாங்க. மக்கள் கூட்டணி ரொம்ப பலமான கூட்டணி. என்னதான் நீங்க பேசினாலும் மக்கள் எடுக்கிற முடிவு தான் கடைசியா இருக்கும். கட்சிகள் கூட்டணியோட முடிவு அல்ல, மக்கள் கூட்டணி தான். நண்பர் சொன்னாங்க, எய்ம்ஸ் பத்தி சொன்னாங்க. 6000 மெடிக்கல் சீட் இருந்ததுங்க மருத்துவர்கள். நாங்கள் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்து 12,000 மாற்றணும். எடப்பாடி அவர்கள் 7.5% அந்த அரசு பள்ளி மாணவர்கள் கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் 600 மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவர் ஆகிட்டு இருக்காங்க. நான் கடந்த 4 ஆண்டுகள், அதாவது எடப்பாடி அவர்கள் ஆட்சியை பொற்கால ஆட்சின்னு சொல்லுவோம் சார். உண்மையிலேயே ஒரு விவசாய அணி தலைவராக அவர் விவசாயிகளுக்கு செய்த திட்டங்கள் ரொம்ப அருமையான திட்டங்கள் பண்ணாங்க. அவனாசி கடவுள் இருந்து, காவிரி குண்டால் இருந்து, பிளாஸ்டிக் ஒழிப்பில் இருந்து, இன்னைக்கு பிளாஸ்டிக் குப்பை நீங்க ஊர்வலா போய் பாருங்க. காப்பீடு திட்டத்திலிருந்து, விவசாயிகள் நலன், நெல் உற்பத்தியிலிருந்து சார். நீங்க கேரளாவிலிருந்து புற்றுநோய் கழிவுகள் கொண்டு கொட்டுறாங்க சார். இப்போ கேரளாக்கு இவர் போறார் முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு, ஆனா அங்கிருந்து புற்றுநோய் கழிவுகள் வருது சார். திருநாய் கொண்டு விடுறாங்க சார். 15 லட்சம் திருநாய்கள் தமிழ்நாட்டில் சுத்து சார். 8 லட்சம் பேர் திருநாயால் கடிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் இந்த கட்சி, இந்த ஆட்சியின் அவலம். இது தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். மக்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. பாஜக தீர்மானிக்க போகுது. இப்ப நீங்க சொல்ற திமுகவுக்கு எதிரான செய்திகள் தீர்மானிக்க போதா எலெக்ஷன்? இது மக்கள் விரோத பாஜக தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவங்க செட் பண்ற நரேட்டிவ் இல்ல சார். அவங்களுடைய அந்த பிரிவினைவாத செட்பேக் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஹிந்துத்துவாங்கிற கான்செப்டை பாஜக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு. தேச நலன்ங்கிற அந்த கான்செப்ட் இவங்க புறக்கணிச்சிட்டு தேச நலனுக்கு எதிராக பேசுறது, பிரிவினைவாதத்தை தூண்டுறதா பேசி முடிச்சறேன். அந்த கான்செப்ட் மாறி சார். இல்ல அது போல தேச நலன் முன்னிக்கும். எது தேச நலன், எது தேச நலன், தேச நலன் பத்தி பாஜக பேசலாமா? எது தேச நலன், எது தேச நலன், எது தேச நலன்? நீங்க பேசுற உண்மை இருக்கா? இல்ல ஒரு உண்மை பேசுறா சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர் பேசுற உண்மை இருக்கா? இந்திய நாட்டு குடிமகன் ஒரு பத்திரிகையாளர் பேசுற பாருங்க. எங்களுடைய எல்லை சார்ந்த நீங்க ஒரு உண்மையை பேசல. சார் ஒரு துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பேச மாட்டேங்கிறீங்க. எங்கால சார் 44 பேர் சார். எங்கால சார் நம்மால சார் கள்ளச்சாராயம் குடி சேர்த்தா 10 லட்சம் சார். சார் கள்ளச்சாராயம் குடி தெரிஞ்சு சார் 2 லட்சம் சார். கள்ளச்சாராயம் குடிக்கிறோம். கள்ளச்சாராயம் சாவன்னு தெரிஞ்சு சார். மின்னூலியில் இருக்கிறாரு. மின்சாரம் தாக்கி அது சட்டவிரோத பிரச்சனை. எது பிரச்சனை?
நான் பிரிவினை, அரசாங்கம் பிரிவினை, சொல்லுங்க. திருப்பி திருப்பி நான் கேட்கிறேன், எது சொல்லுங்க. பிரிவினை? சார், நான் மோடி கேட்கிறேன், அவர்கள் கேள்வி கேள்வி சொல்லுங்க. கேட்டாலே பிரிவினையா? சார், சார், கள்ளச்சாராயம் சார், பத்து லட்சம். சென்னை பலவீனமாக மணக்காணத்துல இந்த ஆட்சி- கள்ளச்சாராயம் சுத்த இந்த வந்தா ஆட்சி- கள்ளக்குறிச்சியில் விக்கிறார். ஒரு இந்த நிமிஷம், அரசாங்கம் ஒரே இல்லையா இந்த சார்? ஆட்சி- ஒரு அரசாங்கம் கேள்வி. இல்ல, ஹரி, சார், நீங்க தயவு செய்து தவறா நீங்க வேற பேசாதீங்க. விமர்சனத்தை தவறான வைக்காதீங்க. ஏன் சொல்லி தவறா பிரிவினைவாதம், பேசாதீங்க. எது பிரிவினைவாதம்? தவறான கருத்து யார் பிரிவினைவாதம் பேசுறாங்க? சார், பழைய OIC யாரு பேசுறாங்க. சொல்லி சொல்லுங்க. அரசு- அரசு ஊழியர்கள் சொல்றாங்க. இதுதான் உங்களை பிரிவினைவாதம் எதிர்க்கட்சி சொல்றாங்க. நாங்க சொல்ல. அரசு ஊழியர்கள் சொல்றாங்க. எதிர்க்கட்சியில் அது பிரிவினைவாதமா? பழைய இதெல்லாம் ஓய்வூதியம் பிரிவினைவாதமா? என்னாச்சு? என்னாச்சு உங்க கொள்கை? என்னாச்சு? இதெல்லாம் பிரிவினைவாதமா? கூட்டணி என்னாச்சு? என்ன காரணம்? வாக்குறுதி என்னாச்சு? இதெல்லாம் பிரிவினைவாதமா? எந்த வாக்குறுதி இல்லை, எல்லாம் ஏமாற்று சார். எது பிரிவினைவாதம்? மக்களை ஏமாற்றுறீங்க, பிரிச்சு விடுறீங்க. நவாஸ் ஷெரீப் மக்களை ஏமாற்றுறீங்க, பிரிச்சு விடுறீங்க. ஒரு நிமிடம், சார், இல்ல, நவாஸ் என்ன ஷெரீப் காரணனால கல்யாணத்துக்கு பிரிவினைவாதம் திடீர்னு போனார் சொல்றீங்கன்னு மோடி. அது கேக்குறேன். நல்லிணக்கம். இல்ல, என்ன காரணனால சார், நீங்க எந்த மீண்டும் மீண்டும் திட்டத்தை பிரிவினைவாதம் ஏத்துக்கீங்க சார்? சொல்றீங்க? சார், சம்போடு அந்த மக்களுக்கானது, சார், இஸ்லாமிய அது மக்களுக்கானது. அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டே ஏத்துக்கலையே சார். கோர்ட்டை ஏத்துக்கல சார், கோர்ட்டு- கோர்ட்டு பிரிவினைவாதமா? கோர்ட்டு question என்ன சார் ஏற்காமல் இல்ல. உச்ச நீதிமன்றமே சார், ஏத்துக்கல. வகுப்பாதத்துக்கு ஏற்காமல் இல்ல சார். பிரிவினைவாதத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? ஏற்காமல் இல்ல சார். நீங்க சார், தயவு செய்து- வகுப்பாத எதிர்ப்புக்கு முதல் பிரிவினைவாதத்துக்கு கேள்வி என்ன சம்பந்தம்? இல்ல, இல்ல, ஒரு இல்ல, இல்ல, நிமிஷம். இல்ல. அதெல்லாம் எல்லாரும் தவறான முதல் கருத்து கேள்வி சொல்றீங்க. சொல்றாரு. வகுப்பாத பிரிவினைவாதம், தெளிவா சொல்லியிருக்கு சார். இல்ல, ஒரு நிமிஷம். எங்களுடைய இல்ல, இல்ல, என்னன்னா- சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். இஸ்லாமியரை ஏத்திருக்காங்க சார். இஸ்லாம் திமுக ஏற்கல. ஒரே ஒரு இஸ்லாமியரை நிமிஷம். ஏத்திருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம். உண்மையான ஒரே ஒரு இஸ்லாமியல் வகுப்போட சார், இந்த ஒரு வார்த்தை சார், இந்த ஒரு வார்த்தை சார், புதிய குற்றத்தை இந்த சட்டத்தை ஒரு வார்த்தை சார், இந்த ஒரு வார்த்தை. நீட்ட ஒரே கையில் நீக்கிற இந்த ஒரே வார்த்தை, இந்த ஒரே வார்த்தை. இந்த ஒரே வார்த்தை சொன்னீங்க நீங்க. இல்ல, யாருக்கு சொன்னீங்க இந்த நீங்க? ஒரே வார்த்தை. நான் நிறைவு- வகுப்பு வகுப்பு நிறைவு சட்ட செய்யுங்க. மசோதா- மாணவர்கள் please, ஆசிரியர்கள் ஒரு நிமிஷம். எல்லாரும் பேசுனா கேட்கலாம். ஒரு நிமிஷம். எல்லாரும் வகுப்பு பேசுனா கேட்கலாம். வகுப்பு சார், சட்ட இல்ல சார். மசோதாவை இவருடைய அதிமுக அந்த பிரிவினைவாதம் அதிகமா தோத்து போகும் சார். நீட் அதிமுக ஏத்துக்கல. அப்ப இவருடைய அதிமுக பிரிவினைவாதம் அதிகமா சார். வகுப்பு சட்ட மசோதாவை நீட் அதிமுக ஏத்துக்கல. அதிமுக சார், அதிகமா ஒரே நிமிஷம். என்ன சார் ஒரே ஒரு சொல்றீங்க? நிமிஷம். முடிங்க சார். ஒரு நன்றி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சார், ஜனவரி கணக்கு சார், அவர் முடிக்கட்டும் சார். இல்ல இல்ல 95 வருஷத்துக்கு அப்புறம் அறிவிச்சிருக்கோம். ஒரு நன்றி சொல்லுங்க. ஒரு ஒரே நிமிஷம். சார், செய்ய நக்சல், வேண்டாம். அர்பன் நக்சல் ஒரு பாராட்டு சொல்றாங்க. வேண்டாமா? அர்பன் இல்ல, நக்சல் கோர்ட்டை ஏத்துக்கல, கோர்ட்டை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்பவர்கள் அர்பன் நக்சல் சொன்னது யார்? சரி, சரி, இல்ல, தவறு. இல்ல. இப்ப மோடி தவறான அர்பன் கருத்து நக்சல் எல்லாமே சொல்றீங்க. தனித்தனி மக்கள் பேசுறீங்க சார். பார்த்துட்டு ஒரே இருக்காங்க. சின்ன வீடியோ கருத்து. play பண்ணுங்க. வீடியோ play ஒரே பண்ணுங்க. சின்ன கொஞ்சம் வீடியோ play ஒரு பண்ணுங்க. நிமிஷம் I can இருங்க play சார். that video. சார், ஒரு நிமிஷம் இருங்க. வேண்டாம், ஒரு நிமிடம். வேண்டாம். அது அதுதான் வேண்டாம். சரி, அவர் முடிக்கட்டும் சார். சார், இல்ல, வேண்டாம். இல்ல, இல்ல, நாகராஜ் சார். மோடி பேசுறது சார், இல்ல. 1969 தேசபக்தியை ஒரு பாடம் எடுக்கிறார். நிறுத்துங்க சார். 1969 தேசபக்தியை பத்தி பாடம் எடுக்கிறார் இவரு. சார். பிரதமர் வந்து சவுதி அரேபியால இருந்து வந்து எதுக்கு பாகிஸ்தான் போகணும்னு கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குது. ஒரே ஒரு தேசபக்தியை பத்தி என்ன அருகதை இருக்கு நன்றி, உங்களுக்கு? நன்றி. நிகழ்ச்சி தேசபக்தி இதுதான் தேசபக்தியா? 1969 நேர்பட ஒரே ஒரு பேசுங்க. நிமிஷம். பிரச்சாரத்துக்கு போறது தான் தேசபக்தியா? ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதான